ஹாய் ஹலோ திஸ் இஸ் அர்மு வ்ளாக்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் மேக்கப் வீடியோ தான் இதில் பார்க்க போகிறீங்க. இது ரொம்ப ஒரு 1 இயர்க்கு முன்னாடி எடுத்த வீடியோ அண்ட் இந்த ப்ராடக்ட்ஸோட நேம் எல்லாமே வந்து சைடில் மென்ஷனும் பண்ணியிருப்பேன். ஃபர்ஸ்ட் மாய்ஸ்சரைசர், இது நல்ல ஸ்கின்னை ஹைட்ரேட் பண்ணும். அடுத்தது வந்து இன்சைட்டோட ப்ரைமர் எடுத்திருக்கிறேன். ஃபேஸ் ஃபுல்லாக நம்ம படுற மாதிரி போட்டுக்கணும். அடுத்தது மிஸ்க்ளைரோட ஐப்ரோ பேலட் எடுத்திருக்கிறேன். நான் ஆல்ரெடி த்ரெட்டிங் பண்ணியிருக்கிறேன். ஸோ எனக்கு ஐப்ரோஸ் வந்து ஷேப்பாக கொடுக்கறதுக்கு இன்னுமே சூப்பராக இருக்கும். த்ரெட்டிங் பண்ணலன்னா பண்ணிவிட்டு பண்ணுங்கள், இல்லைனா எக்ஸஸ் ஹேர் தெரிஞ்சு நம்மளுக்கு ஒரு ஷேப்பே இல்லாத மாதிரி தெரிய ஆரம்பிச்சிடும். அதை நல்லா ஷேப் பண்ணிவிட்டு நம்ம வந்து கன்சீல் பண்ணணும். அப்போ தான் ஐப்ரோஸோட ஷேப் நல்லா தெரியும். அந்த கன்சீல் பண்ணுறதுக்கு இன்சைட்டோட ஹெச்டி கன்சீலர் பேலட் எடுத்திருக்கிறேன். இதில் ஒரு 6 ஷேட்ஸ் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கான்டோருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஹைலைட்டிங் கன்சீலருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், நார்மலாக கலர் கரெக்டிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டார்க் ஷேட், லைட் ஷேட் அந்த மாதிரி கன்சீலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரஷ் பார்த்திங்கன்னா பிஏசியோட கன்சீலிங் ப்ரஷ் தான் எடுத்திருக்கிறேன். இது ஃபுல்லாக ஐப்ரோஸை நல்லா ஷேப் பண்ணிவிட்டு ஐஸ்க்கு வந்துட்டு ஒரு லைட்டர் ஷேட் மாதிரி கொடுத்துருக்குறேன். 2 ஐஸ்க்கும் நல்லா கன்சீல் பண்ண பிறகு பிளெண்டர் வச்சு நல்லா நீங்கள் டேப் பண்ணி எடுத்துக்கணும் எக்ஸஸாக இருக்கிற கன்சீல் எல்லாத்தையுமே. இது பார்த்திங்கன்னா ஃபாரெவர் 52ஓட பிளெண்டர். இதை நல்லா நீங்கள் பிளெண்ட் பண்ணிவிட்டு அடுத்தது ஐஷேடோவுக்கு போகணும். ஐஷேடோவுக்கு வந்துட்டு மேட்டாக இருக்கிறதுக்கு நான் ஹூடா பியூட்டியோட ஐஷேடோ பேலட் எடுத்திருக்கிறேன். அண்ட் ஷிம்மர் வேணும் அப்படின்னா இன்சைட்டோட ஐஷேடோ பேலட்டுமே இருக்குது. நான் ஃபஸ்ட்டு மேட்டில் வந்துட்டு பிங்க் கலரில் ஒரு ஐஷேடோ போட்டுட்டு இன்சைட்டில் இருக்கிற ஷிம்மருக்கு அதே பிங்க் கலரில் ஒரு ஷேட் மாதிரி எடுத்துகிட்டு ஷிம்மரை போட்டுக்கிட்டேன். இன்னுமே கொஞ்சம் எனக்கு நல்லா வேணுன்றதுக்காக ஒரு மாதிரி ஒயிட் சில்வர் அந்த மாதிரி ரெண்டுமே மிக்ஸ்டு மாதிரி இருக்கும். அந்த கலருமே கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன் என்னோடய ஐஸ்க்கு. இன்னுமே நல்லா அழகாக இருக்கும். அடுத்தது ஸ்ட்ரோக் க்ரீம் எடுத்துக்கிட்டேன், மேக்கோட ஸ்ட்ரோக் க்ரீம். இதை நம்ம ஹைலைட்டிங் ஏரியாஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கிட்டால் இன்னுமே நம்மளுக்கு வந்து ஃபோட்டோஸ்க்கோ இல்லை வீடியோஸ்க்கோ அந்த ஹைலைட்டிங் பாயிண்ட் வந்து சூப்பராக க்ளோவிங்காக தெரியும். அடுத்தது நான் கலர் கரெக்டர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஆரஞ்சு கலர் கரெக்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன் என் ஃபேஸ்க்கு. இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு அன்ஈவன் ஸ்கின்னு, டார்க் ஸ்பாட்ஸு, டார்க் சர்க்கிள்ஸ், பிக்மெண்டேஷன் இந்த மாதிரி ஏரியாவில் இருக்கிறதுக்கெல்லாம் வந்துட்டு நான் வந்து இந்த ஆரஞ்சு கலர் கரெக்டர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். சேம் இன்சைட்டோட ஹெச்டி கன்சீலர் பேலட் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது அதுக்கு மேலேயே வந்துட்டு ஒரு 1 ஷேட் லைட்டரான கன்சீலர் யூஸ் பண்ணி ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு மினிமலான கவரேஜ் போதும் அப்படின்னா இதோட விட்டுறலாம். இல்லை எனக்கு நல்லா ஹெவி மேக்கப்பே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணலாம். ஃபவுண்டேஷனுக்கு இன்சைட் ஹெச்டி ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கிறேன். அது கூட எனக்கு க்ளோவியாக வேணும் அப்படின்றதுக்காக ஸ்ட்ரோக் க்ரீமும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ளாட் ப்ரஷில் வந்து என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிட்டேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கபுக்கி ப்ரஷ் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். என்னோட ஒரு ஷேட் வந்து அதிகமாக தான் எடுத்திருக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம ஸ்கின்ல போயிட்டு இந்த மேக்கப் வந்து உட்கார்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ நம்ம ஒரு ஷேட் அதிகமாக எடுத்தால் தான் ஃபைனலாக நீங்கள் பார்க்கும்போது நம்ம ஸ்கின் டோன் வந்து கரெக்டாக வரும். ஸோ அதுக்காக 1 ஷேட் நான் அதிகமாக எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு ஃபைனலில் பார்த்தா தெரியும். அண்ட் பார்த்திங்கன்னா நல்லா வந்து பிளெண்ட் பண்ணணும். பிளெண்டிங் அப்படின்றது தான் இங்கே வந்து ஒரு கீயே சொல்லலாம். நம்ம எவ்வளோ பிளெண்ட் பண்ணுறோமோ அவ்வளோ நம்ம மேக்கப் வந்து சூப்பராக வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா என்னோடய ஹைலைட்டிங் ஏரியாஸில் வந்து பார்த்திங்கன்னா கன்சீல் பண்ணிக்கிறேன். என்னோட 2 ஷேட்ஸ் லைட்டராக எடுத்து என்னோடய ஹைலைட்டிங் பாயிண்ட்ஸில் வந்துட்டு ஏரியாஸில் நான் கன்சீல் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது கான்டோர், நோஸ் கான்டோர் பண்ணிக்கிட்டு சைட்லேயும் கான்டோர் பண்ணி திரும்ப பிளெண்ட் பண்ணிக்கிறேன். என்னோடய ஃபீச்சர்ஸை நல்லா காமிக்கிறதுக்கு தான் இந்த கான்டோர். அடுத்தது என்னோடய மேக்கப்பை வந்து நல்லா செட் பண்ணுன்றதுக்காக டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் எடுத்திருக்கிறேன். இதுவுமே இன்சைட் பிராண்ட் தான். எக்ஸஸாக இருக்கிற பவுடரை வந்துட்டு பவுடர் ப்ரஷ்ஷை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்தது இன்சைட்டோட
ப்ளஷ் எடுத்துக்கோங்க, க்ரீம் ப்ளஷ். இதுவுமே நல்லா சீக்ஸில் அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸஸாக ஏதாவது இருந்துச்சுன்னா நோஸில் சென்டரில் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்தது இன்சைட்டோட க்ரீம் ஹைலைட்டர். நான் இதை வந்து கையில் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு ப்ரஷ்ஷில் வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கு யூஸ் பண்ணுற ப்ரஷ் பார்த்திங்கன்னா ஃபேன் ப்ரஷ்ன்னு சொல்லுவாங்க. அதில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு எங்கெல்லாம் ஹைலைட்டாக தெரியணும் அப்படின்ற இருக்குதோ அங்கே நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது ஐலைனர். நான் வந்துட்டு எப்பயுமே யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா டேஸ்லர் ஐலைனர். இது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்றதுனால எனக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக நான் வச்சுக்கிறது இந்த டேஸ்லர் ஐலைனர். நீங்கள் மேலே அப்ளை பண்ணிவிட்டு அடுத்தது கீழே காஜல் அப்ளை பண்ணிவிட்டு வாட்டர் லைனில் நீங்கள் கீழேயுமே வேணும்னா ஐலைனரை நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு தண்ணிலாம் வராது, எனக்கு ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நான் லிப்ஸ்க்கு போயிட்டேன். லிப்ஸ்க்கு பார்த்திங்கன்னா லிப் லைனர் வந்து ஒரு டார்க் ரெட் கலரில் எடுத்திருக்கிறேன். என்னோடய லிப் அவுட்டருக்கு ஒரு லைன் வரைஞ்சிட்டு அடுத்தது சுகர் பாப்போட லிப்ஸ்டிக் வந்துட்டு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா போட்டாச்சு. அடுத்தது இன்சைட்டோட மஸ்காரா, என்னோடய ஐலேஷஸில் நல்லா மஸ்காரா அப்ளை பண்ணியாச்சு. அடுத்தது பிந்தியும் வச்சாச்சு. இதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக இருக்குன்ட்டு ஒரு க்ரீன் கலர் பிந்தி வச்சுருக்கிறேன். இதை முடிச்சுட்டு ஃபிக்ஸிங் ஸ்ப்ரேவும் அடித்தாச்சு. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான மேக்கப்பும் ரெடி ஆயிடுச்சு. ஹேர் டூ பார்த்திங்கன்னா எனக்கு இப்போ நான் ஹேர் கட் பண்ணிட்டேன். முன்னாடி நல்லா லென்த்தாக தான் இருந்துச்சு. இது பார்க்கும்போதே ஹேர் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. அண்ட் இயர்ரிங்ஸ், ஜுவல்லரி எல்லாமே போட்டாச்சு. போட்டுட்டு இதான் ஃபைனல் லுக். தேங்க்யூ.